ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, நல்ல ஸ்வீட்டான மாம்பழம் வச்சு தேங்காய் போலி தான் செய்து காட்ட போகிறேன். வாங்க இதை எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. இதில் நல்லா சலித்த மைதா மாவு 1 கப் எடுத்துக்கோங்க. அதே கப்பில் 3/4 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு, அப்புறமா ஒரு பிஞ்ச் அளவு பேக்கிங் சோடா சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இப்போ இதை ஓரமாக எடுத்து வச்சுருங்க. நம்ம ஒரு மாம்பழத்தை எடுத்துக்கிறலாம். இதை நல்லா சுத்தமாக கழுவிடுங்க. கழுவிட்டு இந்த மேலே இருக்க தோலெல்லாம் எடுத்துருங்க. எடுத்துட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா கூலாக இதை நல்லா அரைச்சிட்டு நீங்கள் வடிகட்டி கூட எடுத்துக்கிறலாம். இந்த மாதிரி பேஸ்ட்டாக எடுத்துக்கோங்க. இதை நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மாவோட கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறலாம். இந்த மாவுக்கு தேவையான அளவு மட்டும் சேர்த்துக்கோங்க இந்த மேங்கோ பல்ப்பை. இப்போ ஒரு பிஸ்கை வச்சு நல்லா கலக்கி விட்டுருங்க. இது எல்லா இடமும் படுற மாதிரி மாவோட மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நான் இதில் ஃபுட் கலர் எதுவுமே சேர்க்கலை. நம்ம போட்டு இருக்க மாம்பழம் மட்டும்தான் மஞ்சள் கலராக தெரியுது. இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் லிக்விடாக இருக்குது, அதனால் சேர்த்துட்டு கொஞ்சம் போல் எண்ணெயும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இதுலேயே நம்ம பருப்பு போலியும் செய்யலாம், அதுவும் நல்லாயிருக்கும். நல்ல இனிப்பான மாம்பழமாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் சாப்பிட்றப்போ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த போலி நல்ல இனிப்பாகவும் இருக்கும். இந்த மாவை நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம பிசைகிறப்ப கடைசியாக கையில் ஒட்டாமல் வரும். அப்போ நல்லா பிசைஞ்சாச்சுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறலாம். இங்கே பாருங்கள், கையில் ஒட்டவே இல்லை மாவு. இந்த அளவுக்கு போதும். இதை அப்படியே பாத்திரத்தில் போட்டு வச்சுருங்க. இதுக்கு மேலே கொஞ்சம் போல் எண்ணெய் ஊற்றிடுங்க. எண்ணெய் ஊற்றிட்டு மூடி போட்டு வச்சுருங்க ஓரமாக. மாவு காஞ்சி போகாமல் இருக்கிறதுக்காக எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்து பல்ஸ் ஸ்பூனில் அடிச்சுட்டு மறுபடியும் 2 ஏலக்காய் சேர்த்து அரைச்சி இதையும் ஓரமாக எடுத்து வச்சுருங்க. இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு ஒரு அடிகனமான பாத்திரம் வச்சுருங்க. 3/4 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். இதில் கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துக்கோங்க. இது சர்க்கரை கரையிறதுக்காக ஊற்றிருக்கேன், ரொம்ப ஊற்றிடாதீங்க. இப்போ கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா கரைஞ்சிக்கிட்டே வரும் சர்க்கரை. இந்த மாதிரி வந்துடும். இப்போ இதில் தேங்காய், ஏலக்காய் அரைச்சி வச்சுருக்கிற மிக்ஸை இதோடு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ண வாட்டி 1/2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கோங்க. அரிசி மாவை இதோடு சேர்த்துட்டு இந்த சூட்டோடையே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எல்லாம் ஒன்று சேர்ந்து வரும். அந்த சமயத்தில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி விட்டுருங்க. இது ஆறின வாட்டி உருண்டை பிடிக்கிற அளவுக்கு வரணும். அந்த பக்குவத்துக்கு எடுத்துக்கோங்க. இப்போ ஆறி இருக்கு பாருங்கள், இந்த அளவு போதும். இதை ஓரமாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஏற்கனவே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த மேல் மாவு இது பாருங்கள் நல்லா ஊறி வந்திருக்கு பாருங்கள். இழுத்து காமிக்கிறேன். நல்லா இழுக்கிறதுக்கு வருது பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கணும் மாவு. அப்போ தான் போலி நல்லாயிருக்கும். இப்போ இதை கொஞ்சம் போல் எடுத்துக்கிறலாம். இந்த மாவை எடுத்துட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கங்க. இதில் கொஞ்சம் போல் உருட்டி வச்சுருக்க அந்த பூரணத்தை உள்ளே வச்சுருங்க. வச்சுட்டு நல்லா மடக்கி விட்டுருங்க 4 பக்கமும். இதை கையில் எடுத்துக்கோங்க. கையில் எடுத்து நல்லா உருட்டிக்கங்க. உருட்டிட்டு ஒரு அலுமினியம் ஃபாயில் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் போல் எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி மாவை தட்டி கொடுங்க. நல்லா இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு மறுபடியும் ஸ்டவ்வும் ஆன் பண்ணி ஒரு தவா அடுப்பில் வச்சுக்கோங்க. நம்ம இப்போ தட்டி வச்சுருக்கிற இந்த போலியை அதில் போட்டுருங்க. போட்டுட்டு அதுக்கு மேலே நெய் ஊற்றிக்கங்க. ஊற்றிட்டு நல்லா பரப்பி விடுங்க நெய்யை. இந்த நெய்யிலே வேக விடுங்க, சூப்பராக இருக்கும் வாசனை. இதை மறுபடியும் திருப்பி போடுங்க. திருப்பி திருப்பி 2 பக்கமும் போட்டு சிம்மிலேயே வேக வச்சு எடுத்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிரும் மாம்பழம் தேங்காய் போலி.
நல்ல வேக வச்சு எடுக்கணும். நீங்கள் ஃபாஸ்ட்டாக வச்சிங்கன்னா வெளியே கருகிரும், உள்ளே வேகாது. நம்மளுக்கு இந்த அளவுக்கு கலரும் கிடைக்காது. பாருங்கள் வெந்திருக்கு. இன்னும் ஒரு முறை திருப்பி போட்டுடுறேன். போட்டுட்டு எடுத்தாச்சு. அவ்வளோதான், இது ரெடி ஆகிருச்சு. இதை வேறு பாத்திரத்தில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இன்னொரு போலியை தட்டிடுங்க. அதுக்குள்ளேயே ரெடி பண்ணிடுங்க. ஒன்று வேகும் போது இன்னொன்று ரெடி பண்ணிக்கோங்க. இது சுட சுட சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். சாப்பிட்றதுக்கு முன்னாடி நெய் ஊற்றி சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். இதையும் நம்ம தவாவில் போட்டு எடுத்துடலாம். இதில் நீங்கள் நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக வெல்லைப்பாகு கூட எடுத்து தேங்காயோடு மிக்ஸ் பண்ணி கலவையை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு மேலே நெய் ஊற்றிட்டேன். மறுபடியும் திருப்பி போட்டுட்டு சிம்மிலேயே இந்த மாதிரி திருப்பி திருப்பி விடுங்க, எல்லா பக்கமும் வேகிற மாதிரி. பாருங்கள், இதுவும் நல்லா வெந்து வந்திருக்கு. சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டும் மணமும். அந்த மாம்பழத்தோட ஃப்ளேவரு, தேங்காய், ஏலக்காய் இதனுடைய ஃப்ளேவரு இதெல்லாம் சேர்ந்து சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குது. இதுக்கு மேலேயே கொஞ்சம் போல் நெய் சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு சர்வ் பண்ணுங்கள். சுட சுட சாப்பிடுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். மாம்பழ சீசனில் தான் இதெல்லாம் செஞ்சு சாப்பிட முடியும். தேங்காயை நல்லா நெய்யில் வறுத்துட்டு அதுக்கப்புறமா பாகோடு சேர்த்து மாவையும் நல்லா 2 பக்கமும் வேக வச்சு எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா 2 நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும். பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு. நம்ம எப்பயும் போல் ஒரே மாதிரி தேங்காய் போலி செய்யாமல் இந்த மாதிரி பழங்களை வச்சும் செஞ்சு பாருங்கள். நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இதை நான் பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். உள்ள பூரணம் சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.